ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. அதுவும் இந்த பூரிக்கும் தோசைக்கும் நான்வெஜ்ஜே வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், மீன் குழம்பு. மீன் குழம்புல மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் நான் வச்சுக்கல. மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்புல இருக்க சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை மட்டும் மிஸ்ஸிங்கு. நல்லா சுட சுட சாப்பிட்டாச்சு. அப்படியே நம்ம படத்துக்கு போயிருந்தோமா, அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நல்லா மசாலா போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டாச்சு. ஸ்வீட்டுக்கு வந்து ப்ரௌனி தான் அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிச்சு. நேச்சோஸ் வாங்கியிருந்தேன். ட்ரிங்க்குக்கு டார்க் சாக்லேட் மில்க் ஷேக் தான் குடிச்சிருந்தேன். அப்படியே நைட்டில் தான் நான் வச்சுக்கிட்டேன் ஆப்பு. ஒழுங்காக நான் வந்து பிரியாணிக்கு 65 கிரில்லோ இல்லைனா தந்தூரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்ருக்கணும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காம்பினேஷனே நல்லா இல்லை. இந்த பெப்பர் சிக்கனில் ஃபுல்லாக வந்து அந்த கிரேவி தான் இருந்தது தவிர பீஸே கம்மியாக தான் இருந்துச்சு. நான் எஸ்எஸ் ஹைட்ராபாத்தில் தான் சாப்பிட்டேன். காலையிலேருந்து நல்லா சாப்பிட்டு நைட்டு மட்டும் நான் ஆப்பு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் பிடிச்சதே சாப்பிட்டேன். இது வந்து தீபாவளிக்கு நான் சாப்பிட்ட மெனு. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்ச பை.